ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கான ஃபைல் செலெக்ஷன். ஓகேங்களா? ஃபைல் 1 பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங்ஸ், ஃபைல் 2 பேஷண்ட், ஃபைல் 3 சோல்மேட்ஸ். ஓகேங்களா? ஒரு 5 கார்டு கீழே வச்சிருக்கேன். அதை நான் இது முடிச்சுட்டு இதை சொல்றேன். ஓகேங்களா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான வெட்டிங். ஓகேங்களா? யூனியன், மேரேஜ், சோல் கனெக்ஷன், எவர் லாஸ்டிங் லவ், டிவோஷன். ஃபைல் 1 செலெக்ஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கான கரெக்டான பார்ட்னர், அது மட்டும் இல்லாமல் யூனியன்னா உங்களுக்குள்ள நடக்க போற நிகழ்வு. ஓகேங்களா? அதை பத்தி சொல்றாங்க. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சோல் லெவல்ல கனெக்ஷன். இது நீண்ட காலமா விட்டு போற அன்பு அப்படின்வாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது கடவுளா கொடுத்த ஒரு அன்பு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஃபைல் 1 செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபைல் 2 பார்த்தீங்கன்னா பேஷன், இன்சென்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்பார்க்ஸ், ஹேவிங் ஃபன், ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட், பர்னிங். உங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ரீடிங் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபைல் 3 பார்த்தீங்கன்னா சோல்மேட்ஸ், சோல் கனெக்ஷன், பார்ட்னர்ஷிப், சோல் கான்ட்ராக்ட், லைஃப் பார்ட்னர். ஓகேங்களா? உங்களுக்குள்ள சோல்மேட்ஸ் எப்பவுமே அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா பிஸ்னஸ்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ சோல்மேட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்குள்ள எப்பவுமே பாண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? லைஃப் பார்ட்னர்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். என்னை பத்தி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஓகேங்களா? தம்பி வேற என்ன இல்லை. ஸோ இதுதான் ஃபைல் 3க்கானது. ஓகே, வாங்க இப்போ இது யூனிவர்ஸ் கொடுக்கிற கைடன்ஸ். ஓகேங்களா? கட் டவுன், கட்டிங் அவுட் செப்பரேஷன், ஸ்டாப் த பேட்டர்ன், சைலண்ட். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சைலண்ட் ட்ரீட்மெண்ட். நீ பேசினா நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன் அப்படின்னு அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க விடுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த யூனிவர்ஸ் சொல்ல நினைக்கிறாங்க. அதை கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது யூனிவர்ஸ் சொல்ற கைடன்ஸ். நெக்ஸ்ட் ஏஞ்சல் என்ன சொல்ல நினைக்கிறாங்க? கிரவுண்டிங், ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், க்ரோத், என்டூரன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டெபிலிட்டியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாங்க. உங்களோட க்ரோத்தை பாருங்கன்றாங்க. ஓகேங்களா? இது எந்த துறையில வேணாலும் இருக்கலாம், இல்லை உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு சொல்லுது, ஏஞ்சல் சொல்றது. நெக்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? அபண்டன்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட், மேனிஃபெஸ்ட், கிராட்டிடியூட், பிளெஸிங்ஸ். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எப்பயும் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நெகட்டிவா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது சொல்றது பாத்தீங்கன்னா ஆன்சிஸ்டர் சொல்றாங்க. ஸோ கேல் வித் எ ஸ்னேக், ஷார்ம்ட் ஆர் யூஸ்ட் எனேபிள் ஒன்ஸ். அதாவது ஷார்ம் அவங்க நல்லவங்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா பத்தவங்களுக்குள்ள அவங்களுக்கு தாட் எல்லாம் ஸ்னேக் தாட் மாதிரி இருக்குங்களா? ஸோ அவங்க எப்படினாலும் ப்ளே பண்ணுவாங்க, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது ஆன்சிஸ்டர் சொல்ல நினைக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்க கூட இருந்துக்கினே அது மென்ஸ் பக்கம், அதாவது உமன்ஸ்ல கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மென்ஸ் அதாவது ஆண்கள் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க யாரோ ஒருத்தர் கேர்ள்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்னேக். ஓகேங்களா? அவங்க தாட்டா இருக்கட்டும், அவங்க சொல்றதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ பி அவேர். ஓகேங்களா? நான் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்சிஸ்டரே இது சொல்றாங்கன்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல், அவேர். ஓகேங்களா? நான் வேணா இதுக்கு எனர்ஜி என்ன சொன்னேன்னா,
ஐ எம் நாட் அக்செப்ட் ஸ்னேக் எனர்ஜி, ஒன்லி ஏஞ்சல் எனர்ஜி வித் என் கூட இருக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்ல எனர்ஜி மட்டும் என் கூட இருக்கணும், என் கூட இருக்கிற ஸ்னேக் எனர்ஜிலாம் வந்து என்னை விட்டு போகணும் அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ என்னோட கைடன்ஸ் பார்ப்போமா? ஓகே. காஃபின், நியூ பிகினிங்ஸ், லிபரேஷன், ரீபர்ன், டிரான்சிஷன், டிராஜிகன்ஸ். அதாவது வந்து எதனா ஒரு எண்டிங் இருந்தாதான் வந்து அது வந்து தொடரும். ஓகேங்களா? ஒரு முடிவு இருந்தாதான் ஒரு தொடக்கம் இருக்கும் சொல்லுவாங்களே, அதுமாரி தான். ஒரு முடிவு முடிஞ்சிச்சுன்னா அதை பத்தி கஷ்டப்படாம நல்லது நடக்கும்ன்றது வந்து நினைச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஓகே கைஸ், பாருங்க எப்படி இதுன்ட்டு. ஓகேங்களா? இந்த இதேமாரி ரீடிங் அதுவும் முக்கியமா வந்து நான் வேற ஒரு இது பைல் செலெக்ஷன் வைக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனா என்னோட ஸ்பிரிட் டீம் என்ன தெரியுமாங்க, நான் அடிக்கிற லைனை வச்சிட்டேன். பட் ஆனா என்ன பண்ணாங்க, இல்ல இது வேணாம் அப்படின்ட்டு பைல் செலெக்ஷன் இதுல இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து நான் அப்படியே வச்சு ஓகே ஃபுல் ரீடிங்கா போட்டாலாம் பார்த்தேன். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிடு அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொல்ற பிக்ஸா நான் கேட்கணும். ஸோ அதனால வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ், ஆன்சிஸ்டர், ஸ்பிரிட் டீம், ஆன்சிஸ்டர் எல்லாருமே வந்து இந்த டைம் வந்துட்டாங்க. 5 பேர் என்னோட கைடன்ஸ். அண்ட் ஸோ வந்து ஓகேங்களா, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி ஸ்பிரிச்சுவல் ரீடிங் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.